சம்டைம்ஸ் இப்போ இந்த டிஜே ஈவெண்ட்ஸ்லாம் திடீர்னு பாட்டில் வீசிடுவாங்க. போய் சாப்பிட்லான்னு கை வைக்கும் போது வந்து சொல்லுவாங்க, இல்லை வெறும் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான். என்னை அடிச்சு போட்டாலும் ஆள் கேட்குறக்கு ஆள் இல்லை, நான் விழுந்தெந்திரிச்சனாலும் காலையில் வந்து தான் யாராச்சும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே பார்த்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். வந்து சேருவோமானே தெரியலன்ற ஒரு சுச்சுவேஷன் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமா இன்டர்சிட்டி. நான் உங்கள் விக்கி ரிஷப், இது கோ பேசஞ்சர். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்துட்டு சூப்பரான கெஸ்ட்டோட வந்திருக்கோம். அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரோட ஃபேவரட் எம்சின்னு சொல்லலாம் அண்ட் கிங் ஆஃப் ஈவெண்ட் ஹோஸ்டிங். ஸோ இவர் கான்சர்ட் ஆகட்டும், மூவி ப்ரொமோஷன் ஆகட்டும், கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், எதுனாலும் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு என்டர்டெய்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷனோட தான் அனுப்புவார். ஸோ இவரோட பேச்சை விட வீச் அதிகமாக இருக்கும் மாதிரி இவரோட அவுட்ஃபிட்டுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கார்த்திக் கான்சால்விஸ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நான் உங்களை பற்றி, உங்களோட கெரியர், அதாவது எம்சி அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நான் கேட்க ஆசைப்படுறது வந்துட்டு உங்களோட காஸ்டியூம். எல்லா இதுலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸில் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனர் யார்? ஸோ எனக்கு ஒரு பர்சன் பர்டிகுலராக அப்படின்னு இல்லை, பட் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறது வந்து காஸ்டியூம் தான். இப்போ ஒரு கேமராமேனுக்கு எப்படி ஒரு லென்ஸோ ஒரு கேஜெட்ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு அதுக்காக தானே பே பண்ணுறாங்க. ஸோ அதில் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட்ன்றதே தெரியுது. ஐ மீன் அது நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ஜஸ்டிஸ், இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் நான் எங்கேயோ மேரத்தானுக்கு போடுறது போய் நான் ஒரு கார்பரேட்டோடைய ஸ்டேஜில் நிற்கக்கூடிய விஷயத்தில் போட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன விஷயங்கள் வரும் அப்படின்றத ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே அதுக்கு ரிலேட்டடாக ஸோ முன்னாடி ஹோம் ஒர்க் பண்ணுறோன்ற மாதிரி தான். சில தெரிஞ்ச விஷயத்துக்கு ஹோம் ஒர்க் பண்ணுவோம், சம்டைம்ஸ் அதுவாக அமையும். ஸோ ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பர்டிகுலர் ஒரு பிராண்ட், இந்த பிராண்ட் நேமில் தான் நான் வாங்குவேன் அப்படி கிடையாது. இந்த திடீர்னு ரோட்டு கடையில் கூட நான் எடுத்துருவேன். திடீர்னு ரேண்டமாக நீங்கள் பார்க்கக்கூடிய கடையில் யாருமே சூஸ் பண்ணாத காஸ்டியூம் என்னோட காஸ்டியூமாக இருக்கும். இந்த கடையில் இதெல்லாம் ஓடாதுங்க, இதெல்லாம் எடுப்பானா அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்துட்டு காஸ்டியூம் என்னோட இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ஓகே, பட் சூஸ் பண்ணும்போது யார்கிட்ட சஜஷன் கேட்பீங்க அண்ட் இது ஃபைனலைஸ் பண்ணுறது யார்? ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணணுன்ற ஒரு இதோடது எங்கள் அப்பா கிட்ட இருந்து அவர் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார். எனக்கு மோஸ்ட்லி சின்ன வயசுன்னு இல்லை, காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்குமே காஸ்டியூம்ஸ் எல்லாம் இது போடு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எடுத்து கொடுக்குறது எங்கள் அப்பா தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் இருந்தனாலே நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது அப்படி ஏன்னா காஸ்டியூம்ஸுங்கிறது தாண்டி ஆக்சசரிஸுமே வந்து ஒரு தனி கலெக்ஷனாகவே அதை பார்க்கலாம். ப்ரோவோட கலெக்ஷன்ஸும் பார்த்தா என்ன எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கலர்ஸுமே வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம இந்த கலர்ஸ்லாம் நம்ம வேர் பண்ணலாமா, நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் இந்த கலர் இப்படி சூஸ் பண்ணி இப்படி போடலாம் போல், இப்படி மேட்ச் பண்ணி போடலாம் போல், இது ஒரு வைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? ஸோ அதுதான் இப்போ ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற விஷயந்தான். ஸோ நம்ம போடக்கூடிய காஸ்டியூமுக்கு சப்போர்ட்டிங்கான ஆக்சசரிஸை, இப்போ நான் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸை நான் வெளியே எங்கேயாச்சும் வெளியே போகிற மாலுக்கோ இல்லை சாப்பிட போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கோ அங்கே போட மாட்டேன். ஸோ அது ஸ்டேஜுக்கு உண்டான ஷூ ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் அங்கே போய் மாற்றுற ஒரு விஷயமா, அது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி படியேறதுக்கு முன்னாடி மாற்றுற விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எவர் ஜேர்னி எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் எம்சி நமக்கு வந்து நமக்கு இதுதான் நமக்கு நல்லா இருக்கும், இதை நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ஸோ ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும், சரி ஓகே இதை மாற்றி பார்க்கலாங்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு எப்போ இதாச்சு? இதுவே ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் தான். பட் ஸ்டேஜ் ஃபியர்ன்ற விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்ததில்லை. ஏன்னா இத்தினூண்டாக இருக்கும் போது கூட போட்டு அதே மைக்கு முன்னாடி நிற்க வச்சு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸாச்சும் போட்டு நிற்க வச்சு பேச வச்சுருவாங்க. ஸோ அதனால் ஸ்டேஜ் ஃபியர்ன்ற ஒரு விஷயம் இருந்ததில்லை. ஸோ அந்த இன்சிடென்ட் சொல்லணுன்னா, நான் ஐ வாஸ் பீன் அ கொரியோகிராஃபர், டான்ஸராக இருந்தேன். ஸோ அங்கே ஒரு ப்ரோக்ராம் இதோடதுக்கு அங்கே வந்து ஹோஸ்ட் வரல, பட் நான் நல்லா பேசுவேன்றது மட்டும் தான் தெரியும். அப்போது அந்த ஷோ இதோடதில் அவங்க வரல, அது வரைக்கும் நீ மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக சரி பண்ணுறேன். அது பண்ணிட்டு பண்ணது அன்னைக்கு அவங்க ஒரு 1 hour கழிச்சு தான் வர முடிஞ்சிச்சு அந்த சுச்சுவேஷனில். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாமே நல்ல அப்ரிசியேஷன் இதோட அவங்களுக்கு சொன்னாங்க. ப்ளஸ் அதுக்கு பேமெண்ட் டான்ஸ் ஆடுறத விட இதை ஜாஸ்தியாக என்ன இதுக்கு காசெல்லாம் இருக்கா பேசுனா அப்படின்ற எனக்கு அப்போ தான் இது ஒரு ஃபீல்டு, இது வந்து ஒரு இதுன்றதே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஓகே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எப்படி இது பண்ணிங்க?
இதுக்கான எல்லா இதோடது எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும்னாலும் அதுக்கு உண்டான லேர்னிங்ஸ்ன்றது வந்து மஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான். ஸோ எதை வேணால் பேசலான்றது இல்லை ஒரு ஆங்கர், இதை தான் பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான். ஸோ ஐ சூசன் விஸ்காம் இன் மை பிஜி. ஸோ எம்எஸ்சி விஸ்காம் அப்போ தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இதோட யூஜி வேறு தான் நான் பண்ணியிருந்தேன், பிஎஸ்சி ஐடி. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான உண்டான இப்போ ரேடியோவில் பேசுகிறது என்ன விஷயம், ஆன் ஸ்டேஜில் பேசுகிறது என்ன, பிஃபோர் த கேமரா, ஸோ வாய்ஸ் ஓவர் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கான ஃபஸ்ட்டு ஒரு லேர்னிங்கான ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து சேனலைஸ்டாக கொண்டு போக முடிஞ்சுச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக போகும்போது எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து நம்ம ட்ரெயின்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்ல முடியாது. பட் நம்ம மேனேஜ் பண்ணுற எப்படி ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் எதாவது இருந்துச்சு அவங்களுக்கு? இருந்துச்சு அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறையா ஈவெண்ட். இப்போ ஈவெண்ட்டை மட்டும் பொறுத்த வரைக்கும் இப்போ டான்ஸு இல்லை பாட்டோ எங்கே பண்ணாலும் ஒரு ஜேர்னரில் பாடுவீங்க, டான்ஸ் பண்ணாலும். பட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு பர்த்டே ஸ்டேஜில் நான் பேசிட்டு திருப்பியும் இன்னொரு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் பேச வந்தேன்னா எனக்கு பர்த்டே ஸ்டேஜில் அது ஃபஸ்ட்டு, ஆனால் அதே விஷயம் அங்கே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவேன், திருப்பியும் அது ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடும். அகைன் நான் கார்பரேட்டுக்கு வந்தேன்னா திருப்பியும் அது ரெண்டுமே கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்லேருந்து பரோட்டா சாப்பிடுங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கு ப்ரிப்பரேஷனே வேறு மாதிரி இதோடு தான் அங்கே எக்ஸ்பெக்டேஷனாக இதோடு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த நர்வஸ்னஸ் ஆப்வியஸ்லி இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் தாண்டி அதை வந்து கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கலான்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு இதுவும், அண்ட் வேர்ஸ்ட் ஈவெண்ட், அதாவது நம்ம எய்தர் அங்கே ஏதாச்சும் கொலாப்ஸ் இல்லை நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் இப்போ நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதோ அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? பெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு டஃப்பான ஈவெண்ட்டுன்றது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இதில் டெலிகாஸ்ட் ஆன இந்தியன் ஃபுட்பால் லீக். ஓகே. ஸோ அந்த ஐ லீக் தான் எனக்கு இருக்கிறதுலே டஃப்பான ஈவெண்ட், ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லா ப்ரோக்ராமும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 மணிக்கு ப்ரோக்ராம் தொடங்குதுன்னா அந்த ப்ரோக்ராமுடைய அனௌன்ஸ்மெண்ட் 4 மணிலேருந்து வரும். -2 hours -1.5 hours என்ன பண்ணணும், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை படிக்க முடியாது. அகெயின் அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் படிக்க முடியும். ஈவன் -7 3 minutes 30 seconds முன்னாடி என்ன படிக்கணும், ஆரம்பித்ததுலேருந்து என்ன படிக்கணுன்ற வரைக்கும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு இதோடு தான் இருந்துச்சு. 10க்கு இது வேறு இருக்கும். ஸோ அதில் வந்து இயர்பீஸ் அந்த இதோடதும் கொடுத்துருப்பாங்க, டாக் பேக் மாதிரி விஷயம். பட் அதில் எக்ஸாக்டாக டாக் பேக் வராது. இப்போது இந்த தேர்ட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தேர்ட் அம்பையர் நம்ம கிரிக்கெட்டில் கேட்போம்ல, அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்களும் வரும். இங்கே ஈவெண்ட் மேனேஜர், அதாவது அந்த இதோட ரன் த்ரூ என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த விஷயங்களும் வரும். பக்கத்தில் நான் உட்காந்துருக்கவங்க மேட்ச் கமிஷனர் சொல்லுவாங்க. ஸோ ஹீ ஹேஸ் அத்தாரிட்டி டு ஸ்டாப் த கேம் ஆர் டு ஸ்டார்ட் த கேம். அவங்க தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அவங்க தான் ரெஃப்ரியே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் என்னோட ரோலாகவே இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இது பார்த்தாதிக்கு அங்கே லைவும் இதோடதும் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ் கமெண்ட்ரி கூட இப்போ அடிக்கிறாருன்னா யார் கொண்டு போகிறாங்க, அந்த பிளேயர் அவருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே என்னோட அப்படி இருக்காது. நான் இப்போ ஒரு பிளேயர் வெளியே வரணும்னா அதுக்கு அந்த பிளேயரோட நம்பரு, அவங்களுடைய என்ன இதோட அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பிளேயரோடைய நம்பர் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் படித்த பிறகு ஒரு பிளேயரை சேஞ்சே பண்ணுவாங்க. பிளேயர் ஆரம்பிக்கிறதாகட்டும், ஒரு கோலே அடித்தோன்னே டக்குன்னு எனக்கு கோல்னு எல்லாரும் கத்திடுவீங்க. ஆனால் நான் கைன்னு கத்திட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ். நான் கோல்னு சொல்லக்கூடாதுன்னா ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கோல்ன்ற விஷயம் இதாகிடும். பட் அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அது வந்து ஆஃப் சைடா இல்லை இது போச்சா, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி அங்கே லைவ் வேறு ஓடிட்டுருக்கோம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில், ஜியோ ஹாட்ஸ் இதோடதுலையும் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ அதையும் பார்க்கணும், இங்கேயும் கேட்கணும். இங்கே கேட்டுட்டு கடைசியில் ஒரு 20 செகண்ட் இல்லை ஈவன் 1 minute கழிச்சு கூட அது கோல்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ ஆடியன்ஸில் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கோல் அடித்தா இப்போ தான் கண்ணு தெரியுதான நினச்சிப்பாங்க. பட் அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இவ்வளோ ப்ரெஷரைஸ்டு ஒரு வேலை இதோடு தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அதுதான். நெகட்டிவிட்டி எப்பயாச்சும் உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குங்கிறதே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக நடந்ததில்லை. பட் பேர் தெரியாத இதோடதில் கூட இந்த பிரச்சனை இதோடதில் வரும். பட் அந்த வரும்போது ஸோ அதை இப்போ அவங்க ஒரு 1000 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு 2 பர்சன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவனை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அவனை நான் ஃபோக்கஸில் போனேன்னா வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்க 900 people வில் கெட் டிஸ்டர்ப். ஏன் இங்கே இதோடது ஆகுது, ஒருத்தங்க ஏதாச்சும் ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்கனாலும் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாமல் விட்றதே அது பெரிய விஷயம். அவங்களுக்கு அவனை ஒரு அவாய்ட் பண்ணுறக்கூடிய விஷயமாகட்டும். அண்டு சம்டைம்ஸ் இப்போ இந்த டிஜே ஈவெண்ட்ஸ்லாம் திடீர்னு பாட்டில் வீசிடுவாங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல சில நேரத்தில் ஸ்டாப் பண்ண வேண்டியது ஒரு ப்ரோக்ராம் இதோட. அப்போ அந்த டிசிஷனில் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, பரவாயில்ல இப்போ அப்படியே போட்டும், அவங்கள யாருன்றது அப்புறமே பண்ணவே மாட்டேன் நான். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறுத்தி, ஸோ யாரோ ஒரு புத்திசாலி இங்கே வீசியிருக்காங்க, ஸோ அவங்கள மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னால், இப்போ பாட்டு நின்னது அவர்னால தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால், நாங்கள் அவனை அனுப்பணும்னு இல்லை, அவங்க சுற்றி இருக்கவங்களே வாடா அவனுக்கு ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால ப்ரோக்ராம் இதோடது. இப்போ நம்ம ஒருத்தனுக்கு ஏன்டா வீசணுன்னு கேட்டால் அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நான் கேட்ட பாட்டு வரல அதனால வீஸ், நீ என்கிட்ட பேசவே வேண்டாடா, அதை சைக்கலாஜிக்கலி என்ன பண்ணணுமோ அதை அமைச்சிட்டு. அதனால் அதை மோஸ்ட்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது. இப்போ நேருக்கு நேரம் இப்போ நீங்கள் வந்து எப்படி சண்டை போடுறது இதோடதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நான் கான்வர்சேஷன் வளர்க்கலாம். நான் ஒரு 1000 பேர் 5000 பேர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோரமில் யாரோ ஒரு 3-4 பேர் நம்மளோட இதோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றக்காக மிச்சவங்களோட வந்து இது பண்ண பார்த்தும் பார்க்காம அவன் திட்டுறான், கெட்ட வார்த்தையே பேசுறானாலும் அவனுக்கான ரெஸ்பாண்டை நான் அதே இதில் கொடுத்தேன்னா அப்போ அவனுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும். இன்னொரு வர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு டைம் இல்லை நிறைய டைம் நடக்கும். என்னன்னா நம்ம உட்காந்து என்டர்டெயின் பண்ணியிருப்போம், ஒரு காலையிலேருந்து இல்லை ஒரு ஈவினிங்லேருந்தே வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணி இப்போ இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே நம்ம சாப்பிட அதுக்கப்புறம் ஈவென்ட் முடிச்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் சாப்பிட்லான்னு கை வைக்கும் போது வந்து சொல்லுவாங்க, இல்லை வெறும் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான், உங்களுக்கு சொல்லலை, ஆர்டிஸ்ட் இவங்களோட இதோட சொல்லலை. அப்போ இவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்தின ஒருத்தங்களை சந்தோஷம் இல்லாமல் சாப்பிடாம தான் போவாங்க. இப்போ 10 மணிக்கு போய் நீங்கள் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்க, எங்கே போய் நீங்கள் சாப்பிடுவீங்க? நைட் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் இப்போ தான் வருது. இப்போ அந்த காலத்தில் சாப்பாடு இல்லைன்னா இல்லை தான், வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சா உண்டு. சில ஈவெண்ட் மேனேஜர்ஸ் தான் அதை டேக் கேர் பண்ணி, இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபுட்டு அங்கே இல்லாட்டி வெளியில் பொருட்களாம் வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிட்றது தப்பு இல்லை. இப்போ நான் ரோட்டு கடையில் சாப்பிடாத ஆள் இல்லை. இப்போ போனேன்னா இப்போ இங்கே பார்க்குறோமா, இங்கே லெமன் சோறு நல்லாயிருக்கும், இங்கே காளான் நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். பட் அந்த இடத்துல ஒரு அந்த ஈக்குவாலிட்டியை மாறி ஒரு விஷயத்த கொடுக்க நினைக்கிறாங்களே, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். இப்போ ஈக்குவாலிட்டி அந்த இதெல்லாம் சொல்லும்போது நான் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருக்குது அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இந்த விஷயம் ஹில் ஸ்டேஷன்ஸில் நடக்கும். எப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் இப்போ இதே 10 மணியோ 11 மணியோ முடிஞ்சுன்னா 11 மணிக்கு நீங்கள் ஒரு ஆனைக்கட்டியிலையோ இல்லை ஊட்டியிலையோ ஈவெண்ட் முடியுது, என்ன பண்ணுவீங்க அங்கே? ஓகே சரி தங்குறோம், அடுத்த நாள் கிளம்புறோன்றது தானே நம்மளோட கான்செப்ட். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணல. ஸோ உங்களோட 11 மணிக்கு முடிஞ்சிச்சு, ஓகே நீங்கள் கிளம்பிக்கலாம். நைட்டு நான் கிளம்புறேன், அந்த மலையில் அங்கே மலை இதோடதுல மழை வந்துருச்சு, அதுவும் ஃபஸ்ட்டு மலைன்றனால பயங்கரமாக கண்ணும் தெரில, நான் கண்ணாடி வர போட்டிருப்பேன், ஹெல்மெட் போட்டு கண்ணாடி கண்ணு தெரில, ஒய்ஃப் பின்னாடி இருக்காங்க, ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. ரோடு போனால் ரோட்லேயே லைட் இருக்காது. ஹில் ஸ்டேஷனில் எங்கே போய் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டு தேடுறது? போயே ஆகணும். நடுவில் நிறுத்தினா யானை வரும், வந்து சேருவோமானே தெரியலன்ற ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ நம்ம இப்போ பிரிட்டன் கிளம்பியாச்சு, நடுக்காட்டில் எங்கே போய் நீங்கள் நிறுத்துவீங்க? நடுக்காட்டில் திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு, லைட் இல்லைனா கூட லைட்டு வண்டியில் இருக்க லைட்டு போட்டு மழை வர்றதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? ஒரு ஆப்ஷனே இல்லை. அங்கே 2-3 பேர் அப்படின்னா தெரியாது நமக்கு. கூட்டமாக இப்போ நம்ம 20 பேர் பசங்க போயிருக்கோம் அப்படின்னா அது வாங்க அப்படியே சரி முன்னாடி ஒரு 2 வண்டி விடு, அப்படியே போய் ஒன்றா பேசிகிட்டே போயிடுவோம். தனியாக வண்டி போகுது, அப்போது அங்கே அடிச்சு போட்டாலும் ஆள் கேட்குறக்கு ஆள் இல்லை, நான் விழுந்து எந்திரிச்சனாலும் காலையில் வந்து தான் யாராச்சும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே பார்த்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்படி தான் அங்கே சுச்சுவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு காருன்ற விஷயமே வாங்கிடலாம். சரி இதுக்கு முன்னாடி லைஃபுக்கான ஒரு கஷ்டம் இது இருக்குன்றதை தாண்டி நம்ம பெரிய இது கஷ்டப்பட்டுறப்போ அது இஎம்ஐயோ இதோ கஷ்டப்பட்டாச்சும் அதை கட்டிடுவோம் சொல்லி தான் காருன்ற ஒரு விஷயத்துக்கே நான் போனது. லக்ஸுரிக்கான விஷயமா இல்லை, இதோட எசென்ஷியலாக பாதிக்கப்பட்டனால தான் அந்த காருன்ற ஒரு மேட்டையை வாங்கினது. ஸோ லாக்டவுனில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருப்போம். அண்ட் உங்களோட வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த லாக்டவுனை வந்துட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? ஸோ லாக்டவுனில் இதோடதில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி தான் நினைக்கலாம். ஏன்னா கேதரிங் இருக்கக்கூடாதுன்றது தான் இதோடைய ஃபஸ்ட்டு கான்செப்டே. கேதரிங் இருந்தால் தான் நம்மளுக்கு பொழப்பு. ஸோ அதையவே தடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும்போது தான் ஸோ இந்த ஆன்லைன் ஷோஸ் இதோடதில் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணேன். அது வந்து அந்த டைமில் உட்காந்து ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜூமோ இல்லை கூகுள் மீட்டோ அது ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும். பட் நான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் இதோடதில் லைக்
ஒரு சேனலில் ஒரு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு மாற்றுற டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டென்ட் போடுற டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோடதும் நானே பண்ணுவேன் உட்காந்து. ஓகே. என் வீட்லேயே ஸ்டுடியோ மாதிரி இதோட க்ரீன் மேட்டை வச்சு அதை இதோட லைவ் போயிட்டுருக்கோம். ஸோ லைவில் அங்கே ஸ்க்ராலிங் போக வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் ஒரே ஆள், இந்த சைடில் ஒரு கீபோர்டு, இந்த சைடில் ஒரு கீபோர்டு, மவுஸ் இருக்கும், லைவில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தேன் நான். எஸ், அது கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் படித்த கல்வி வந்து யூஸ் ஆகுதுன்ற மாதிரி. சிபிஎஸ்சி ஐடி தான் அண்ட் விஸ்காம் ரெண்டுமே இதோடது பண்ணேன். அப்படி எம்எஸ்சியும் கம்யூனிகேஷன் இதோட தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஸோ இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாக்டவுனில் எல்லோரும் லாக்டவுனில் தான் நிறைய நேரம் தூங்கியிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. பட் லாக்டவுனில் தான் நான் இருக்கிறதே அதிகமான எஃபோர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஆல்மோஸ்ட் 20 மணி நேரம் முடிச்சிருப்பேன். எதையாச்சும் ஒன்று பண்ணி அதுக்கான ட்ரையல் அண்ட் ரன் பண்ணியோ கற்றுக்கிட்டோ இதோடு தான். இப்போ கூட ஈவெண்ட் டைம் தாண்டி நம்ம இதோட ஆக்டிவாக இருப்போமோ இல்லையான்னு தெரியாது. பட் அப்போ வந்து டே அண்ட் நைட்டெல்லாம் ஓடும். சரி, இப்போ இது ட்ரையல் பண்ணுவோம், அடுத்த நாள் இதோடது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் ஒன்லி ஆப்ஷன்ன்றப்போ அதை வந்து சேனல் பண்ணலாம், ஒரு இவ்வளோ பேரை வச்சு பண்ணலாம். பட் ஒரு இண்டிவிஜுவல் சேனலோடைய இதை பண்ணணுன்றதுக்கான எஃபர்ட்டை கொஞ்சம் நிறைய போட்டேன். அதுக்கான ரிசல்ட்ஸும் அந்த டைமில் சர்வே ஆகிறதுக்கான ஒரு வழியாக இருந்துச்சு. நான் ஒரு 2 hours லேட்டாக வரும், அப்போ தான் என்னால் வர முடியும்னு சொன்னதுக்காக இப்போ 4 o'clock அவங்க வச்சுருந்த ஈவெண்ட்டை 6 o'clock கார்த்திக் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணால் கார்த்திக் பண்ணட்டும்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோவையே வந்து வெயிட் பண்ணி 2 hours கழித்து அந்த ப்ரோக்ராமை பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இதோடது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஹோஸ்ட் எப்படின்னால நின்ன இடத்துல பேசி தான் நான் பார்த்துருக்கேன். அவர் மட்டும்தான் ரிவர்ஸில் நடந்துக்கிட்டே இதோடது கண்டென்ட் பேசுவோம். ஏன்னா அது 2 மைண்ட் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக சொல்லணும். ஸோ அந்த இதோடதில் பார்த்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ டாப் 10 இது மாறலாம், இப்போ என்டர்டெயின்மெண்ட் மாறலாம், ஸ்டேஜ் மாறலாம், ஸோ ஆங்கர் மாறல அப்படின்றது எனக்கு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு.